பிக் பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷானவாஸ் இன்னொரு பக்கம் சரத் இவங்க ரெண்டு பேருக்கு நிலவுல ஒரு பனிப்போரே இருந்தது. அதுல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தார். ஸோ அந்த மன்னிப்பை பத்தி எனக்கு என்ன புரிதல் இருக்கு, அவங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை தாண்டி இன்னொரு பக்கம் பனிப்புறாக்கு 2 டாஸ்க் நடந்திருக்கு. அந்த 2 டாஸ்க்கும் சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு டாஸ்க் தான். அதுல படுதோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்க டீம் பி அணி என்னெல்லாம் நடந்துச்சு அதையும் பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஒரு இஷ்யூ, ஆரஞ்சு ஒரு பக்கம் காணாம போயிருச்சு, பட்டர் காணாம போயிருச்சுன்ற மாதிரி இந்த கிச்சன்ல நடக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. இது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பார்ப்பீங்க, லைக்கே போடாம பார்ப்பீங்க. லைக் போட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு ப்ராப்ளம் தான் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஸோ ஆக்சுவலாக 31 ஆரஞ்சு வந்து இந்த வாரம் ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸோட எண்ணிக்கை 18. இப்போ என்ன பண்ணணும், 31 வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ஈக்குவலாக பிரிக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி நேத்தே வந்து 18 ஆரஞ்சு. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு ஆரஞ்சை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஆரஞ்சை எடுத்து கிச்சன் டீம் வந்து அதை வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் யாருக்கோ பசிக்குதோ என்னமோ ஒரு ஃபீலிங்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற ஆரஞ்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 31 18 போனா எவ்வளோ, 13 ஆரஞ்சு இருக்கணும். 13ல 6 ஆரஞ்சு, எப்படி 13ல 6 ஆரஞ்சு வந்து காணாம போயிருக்கு. 7 ஆரஞ்சு தான் இருக்கு. அங்க கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 7 ஆரஞ்சு தான் இருக்கு. ஸோ அந்த 6 ஆரஞ்சு யார் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அங்க ஒரு டிஸ்கஷனுமே இருக்கு. அந்த இடத்துல கிச்சன் டீம் வந்து யார் எடுத்தா, எதுக்கு எடுத்தீங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டு வச்சோம்ல, இது ஏன் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேப்டனான சரத் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் யாருமே ஆரஞ்சு எடுக்கக்கூடாது, அந்த ஆரஞ்சு என்ன மீறி யாருமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலுமே போடுறாரு. ஸோ ஆரஞ்சு எடுக்கிறவங்க அதை கேட்டுட்டு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, கிச்சன் டீம் கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு சொல்லிட்டு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. இவங்க இஷ்டத்துக்கு வந்தோம் கவுத்தோன்ற மாதிரி எடுத்து பண்றது ரொம்ப ரொம்ப தவறான செயல். ஏன்னா அதுல உங்களுக்கான ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் காமனான ப்ரொவிஷன், இண்டிவிஜுவல் ப்ரொவிஷன் கிடையாது. காமனான ப்ரொவிஷன் போது அது எல்லார்கிட்டயும் ஒரு பங்கு இருக்கும்போது அதை நீங்க எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றத மெயின் பாயிண்ட் அந்த இடத்துல மீன் பண்றாங்க. இது சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணிருக்காரு, ஷானவாஸ் ஆல்ரெடி ஆரஞ்சு எடுத்து சாப்பிட்டுருக்காரு. அதுவே தப்பு. அவர் யார் யாருக்கு ஷேர் பண்ணாரு இதெல்லாம் பண்ணாருன்றது தெரியல. பட் அவரும் அந்த ஆரஞ்சு எடுத்து சாப்பிடும்போது இங்க கேள்வி கேட்கும்போது அந்த தப்புல அவரும் பண்ணியிருக்காருன்றது இருக்கு. ரெண்டாவது என்ன பண்றாரு ஷானவாஸ், இன்னொரு விஷயத்தை ஓப்பனா போட்டு உடைக்கிறார். கிச்சன் டீம்ல ஃப்ரிட்ஜில் பட்டரு அணி இந்த மாதிரி சில ஐட்டம், கிச்சன்ல இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி காணும் போது அப்படின்ற ஒரு புகாரை எடுத்து ஷானவாஸ் வைக்கிறார். ஷானவாஸ் அந்த புகாரை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதுல மெயினா இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறது யாருன்னா நம்ம ரேணு ஃபாத்திமா இருக்காங்கல்ல, ரீனா ஃபாத்திமா. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பட்டரில் ஒரு கியூப் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அதை அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பிசத்துக்கு மட்டும் கொடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு குரூப்பிசம் டீம் இருக்கு, பெரிய டீம். அது ஷரத்தா இருக்கட்டும், ஆரியனா இருக்கட்டும், அப்புறம் அக்பரா இருக்கட்டும், ரீனா ஃபாத்திமாவா இருக்கட்டும், ஜிசேலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாவே செயல்படுறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு குரூப்பாவே இருக்கு. ஸோ இந்த டீமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அந்த டீமே முழுசா வந்து சண்டை போடுறது, முழுசா வந்து பேசுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ எனக்கும் உங்களுக்கும் சண்டைனா நான் பேச நீ பேச அப்படின்னும் போது அது ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்டா பார்க்கலாம். ஆனா இதை விட்டுட்டு தாண்டி எல்லாரும் வந்து பேசும்போது ஒருத்த மட்டும் தனியா மாட்டிக்கிட்டான், அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி அனிஷ் எப்படி பார்த்தா, அனிஷ் வந்து இந்த வாரம் ரொம்ப சைலண்டா பார்க்க முடியுது. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் நச்சுன்னு பேசினாருங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து உங்க டீம்ல கிச்சன் டீமை பார்த்து உங்க டீம்ல இருந்து யாருமே ஆரஞ்சு எடுத்து சாப்பிடலையா, அப்ப கேப்டன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுன்ற மாதிரி ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னாரு. கரெக்ட் தானே? அந்த கேப்டன் கிட்ட வந்தா கேப்டனே அவங்க டீம் மெம்பரா தானே இருக்காரு. ஆரஞ்சு எடுத்து சாப்பிட்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த கியூப் மேட்டருமே, அந்த பட்டர் கியூப்மே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆரியன் சொல்றாரு. அப்ப உனக்கு என்னதான் பிரச்சனையா தெரியும், புரியல எனக்கு என்னதான் பிரச்சனையா தெரியும் உனக்கு. ஒரு இஷ்யூ வந்து அந்த இஷ்யூ எடுத்து சால்வ் பண்ணும், இதெல்லாம் பண்ணும். அதை விட்டுட்டு இது எதுவும் பிரச்சனை இல்லை, அது இல்லைன்னா அப்ப எதுக்கு இருக்க கேப்டனா அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல அந்த இடத்துல. ஆரியன் ஷானவாஸ் வந்து ரீனா ஃபாத்திமா கேட்கும்போது, நீ எடுத்து சாப்பிட்டல, இதெல்லாம் இது பண்ணல, எதுக்கு நீங்க ஃப்ரிட்ஜில் ஒளிச்சு வைக்கிறீங்க, கள்ளித்தனை ஏன் பண்றீங்க, ஃப்ரிட்ஜில் அதை வச்சிருந்தா அதை தாண்டி அதை எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளக்குள்ள ஒளிச்சுலாம் வைக்கிறீங்களே, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அக்பர் வந்துட்டார். இப்போ ஷானவாஸுக்கும் ரீனா ஃபாத்திமாக்கும் பிரச்சனைனா அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கட்டும், இதுக்கு நடுவில் 3வது ஆள் நீ ஏன் வர அப்படின்ற மாதிரி அவர் வந்தார். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே கூட்டணியா இருக்கிறாங்களே. அவர் வந்து பேசும்போது இதே கள்ளின்னு நேத்து வந்து ரீனா ஃபாத்திமா வந்து யாரை பார்த்து சொன்னாங்க,
இது அனுமால சொன்னாங்க. அப்பெல்லாம் அக்பருக்கு எதுவும் பெருசா தெரியல, இதெல்லாம் தெரியல. ஆனா இன்னைக்கு ரீனா ஃபாத்திமா வந்து இவரு சொன்ன உடனே உடனே ரியாக்ட் ஆகி பொங்குறது பேசுறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேமை இண்டிவிஜுவலா விளையாடுறவன் தான் வெளியே தெரியப்படுவார். நீங்க ஒட்டுமொத்தமா ஒரே கூட்டமா விளையாண்டீங்கன்னா கடைசியில் அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுல வந்து ரொம்ப வாக்குவாதம் ஆயிருச்சு. அக்பருக்கும் ஷானவாஸுக்கும் வாக்குவாதம் போயிட்டு இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டர்ல தள்ளுமுள்ளே ஏற்படுற மாதிரி போயிடுச்சு. இதுக்கு நடுவுல ஷரத்தும் வந்து அக்பருக்கு சாதகமா பேசுவார் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வரலையே. நான் ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்கறேன், தடுத்து மட்டும் விடுறேன். நான் அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு. அதை நான் பாராட்டுறேன். ஏன்னா அக்பரும் ஷரத்தும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. சுருத்துகள் அப்படின்ற மாதிரி மலையாளத்தில் சொல்லுவாங்க. அப்படி ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்காக வந்தீங்கன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகும். ஸோ அதில் இந்த ஒரு முடிவு எடுத்து தள்ளி நின்னது சூப்பராக இருந்துச்சு, வேற மாதிரி. ஓகே, அடுத்து ஆரியனும் ஆரியன் அந்த கேப்டனோட பிரச்சனைலாம் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ போய் வேலையை பாரு, இதெல்லாம் எல்லாம் அவங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ஏன்னா ஆரியன் அந்த டீம்மேட்டுன்றதால இந்த ஒரு பிரச்சனையை பெருசாகவே கன்சிடர் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்து இதுல இந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, சீஸ் ஆரஞ்சு, இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணோம், மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும், எதுவுமே தெரியலன்னா நம்ம வெளியே தெரியாம போயிருவோமோ அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த சீஸ் மேட்டரா இருக்கட்டும், ஆரஞ்சு மேட்டரா இருக்கட்டும், அது சொல்லி முடிச்சாச்சு. ஆனா அந்த ஆரஞ்சு மேட்டரை எடுத்துட்டு போனது ஷானவாஸ் இவங்களா தான். மேபி நமக்கு 1 hour கட்ல இப்படி காட்டுறாங்களோ என்னமோ, 24/7 பார்த்துட்டு தான் இன்னும் ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷனும் கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, இவங்க 2 பேருக்கு பிரச்சனை இருக்குல்ல, ஷரத்துக்கும் ஷானவாஸுக்கும் பிரச்சனை வந்து ஷரத் வந்து நான் ரெடியா தான் இருக்கேன், அவர்கிட்ட பேசுறதுக்கும் இதுவாகவும் ரெடியா தான் இருக்கேன்றத அதிலா நோரா கிட்ட சொல்றாங்க. அப்படி அதிலா நோரா ஷானவாஸ் வந்து அதிலா நோரா கிட்ட சொல்றாரு. அங்கிருந்து நேரா ஷரத் கிட்ட போய் சொல்றாங்க. ஷரத்துமே நான் சாரி கேட்க ரெடியா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு, சொல்லிடுறாரு. இதை எடுத்துட்டு போய் அதிலா நோரா ஒரு மீடியேட்டர் வேலை, 2 பேருக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் வேலை பார்த்துட்டு அங்க கன்வே பண்றாங்க. ஸோ ஒரு பக்கம் ஷரத் மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்காரு, தப்ப உணர்ந்து. இன்னொரு பக்கம் ஷானவாஸ் தப்ப அக்செப்ட் பண்ற நிலைமையில இல்லை. ஓகே, தப்பு பண்றது எல்லாரும் வழக்கம் தான். நீங்களா இருக்கலாம், நாங்களா இருக்கலாம், அது தெரிஞ்சு பண்ணுவோம், தெரியாம பண்ணுவோம். ஓகே, ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பை நீங்களா மனசார உணர்ந்து ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டீங்கன்னா அது உங்க தரப்புல இருக்கிற சாரி. நீங்க தப்பை உணர்ந்துட்டீங்க, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது நீங்க வருந்தி ஃபீல் பண்ணி சாரி கேட்குறீங்க, அது உங்களோட தரப்பு. ஆனா நீங்க சாரி கேட்ட உடனே ஆப்போசிட்ல இருக்க பர்சன் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும்ன்றது நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களால் அவங்க ஒரு பக்கம் காயப்பட்டிருக்காங்க, உங்களால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, நீங்களும் வருத்தப்பட்டிருக்கலாம், அவங்களும் வருத்தப்பட்டிருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணி சாரி கேட்டு சொல்லி முடிஞ்சது உடனே நீங்கள் சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணுன்றது வாய்ப்பே கிடையாது அப்படின்றதான் பாயிண்ட். அவருக்கு எப்போ தோணுதோ, எப்போ அதெல்லாம் மறந்துட்டு அவர் ஃப்ரீ ஆகிட்டு அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாரோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வரையும் நம்ம காத்திருக்க தான் வேண்டும் அப்படின்றதான் பாயிண்ட். இந்த இடத்துல ஷரத் சாரி கேட்க முயற்சி பண்ணுறார், அதை எடுத்துகிட்டு போய் அதிலா நோரா சொல்கிறாங்க. ஆனால் ஷானவாஸ் என்னால் விருப்பம் இல்லை, எனக்கு இது அவசியமும் இல்லை, இப்போ எனக்கு தேவையில்லை, என்னால் முடியாதுன்றது சொல்றாரு. அது அவர் தரப்பு நியாயம், அது நம்ம தப்புனே சொல்ல முடியாது. நீங்க ரியலைஸ் பண்ணாலும் அதை உடனே ஏத்துக்கணும்னு நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது இல்லையா, அதுவே தப்பு தானே. ஸோ அவங்களுக்கா எப்போ தோணுதோ அப்போ அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறாங்களோ அப்போதான் இந்த இது வரும். அதுவும் ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் நடந்து முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பனிப்புறாக்கான ஒரு டாஸ்க். இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு 5 டாஸ்க் நடக்கும். பனிப்புறாக்கு ஒரே ஒரு வாட்டி இந்த வாரத்தில் வேலைக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் அந்த பனிப்புறாக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் 3000 பட்ஜெட், என்னன்னா 3000 பாயிண்ட், 20 செகண்ட், 10 பேர் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதை 3000 பாயிண்ட் ஜெயிச்சிங்கன்னா 3000 பேர், 20 செகண்ட், 10 பேர். இல்லை 2000 பாயிண்ட் ஜெயிச்சிங்கன்னா 2000 பாயிண்ட், 10 செகண்ட், 5 பேர். ரெண்டாவது. மூணாவது கேட்டகரியும் ஒன்று இருக்கு, 1000 பாயிண்ட், 5 செகண்ட், ஒருத்தர் அப்படின்றதான் பாயிண்ட் இந்த டாஸ்க்கு. இதில் மெஜாரிட்டி டாஸ்க் நடக்கும். அந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அடுத்து என்ன பண்றாரு ஷரத், இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் கேம் பிளே பண்றோம், இண்டிவிஜுவலா இருந்துட்டு போறோம். அதனாலதான் அக்பருக்கும் ஷானவாஸுக்கும் பிரச்சனை வரும்போது நான் நடுவில் போய் நிக்கல. அவங்க 2 பேர் பிரச்சனை, அவங்க 2 பேர் பேசி தீர்த்துக்கிட்டோம். நான் எதுலையுமே போறதா இல்லை, எதுலையும் போய் இது பண்ற ஈடுபாடு கொடுக்குற மாதிரி இல்லைன்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு விஷயத்த ஷரத் எடுத்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடக்குது. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன டாஸ்க்னா யாக், அதுதான் டாஸ்க். ஒன்று இனிப்பா இருக்கிற ஐட்டம்லாம் எம்மின்னு சொல்லுவோம்ல அது, இன்னொன்று கசப்பு தோர்ப்பு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் யாக் கேட்டகரி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, டீம் ஏ டீம் பியா பிரிச்சிருக்காங்க. அதுல டீம் ஏவை பார்த்தீங்கன்னா ஷரத், ஒனில், நோரா, ஜிசேல், ஷாரிகா, சைத்தியா, பின்னி, ஷானவாஸ்.
ரேணுசுதி, இந்த 9 பேர் ஒரு டீமா இருக்காங்க. மிச்சம் இருக்கிற அதர் மெம்பர்ஸ்லாம் டீம் பி. இவங்க டீம் ஏ, அவங்க டீம் பி. இதுல என்ன பண்ணிருக்காங்க, ஐஸ்கிரீமு, ஒரு பாவக்காய் ஜூஸு, அப்புறம் ஏதோ ஒரு சூப்பு மாதிரி ஒரு சூப்பு, ஒரு கேக், இந்த 4 ஐட்டம் வச்சிருக்காங்க டீம் ஏ டேபிள்லையும் டீம் பி டேபிள்லையும். இதுல அந்த கேக்கு வந்து கசக்கிற மாதிரி கேக்கும் இருக்கும், இனிக்கிற மாதிரி கேக் இருக்கும். அந்த ஜூஸும் வந்து இனிக்கிற மாதிரி ஜூஸ் இருக்கும், கசக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீம் ஏ அதை சாப்பிட்டு ரியாக்ஷன் பண்ணும் ஃபேஸ்ல. இப்போ நீங்க ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்த சாப்பிடும்போது அப்படியே முகம் பளிச்சுக்குன்னு சந்தோஷமா இருக்கும். இதே நீங்க கசப்பான விஷயத்த சாப்பிடும்போது அப்படியே மூஞ்சோட ரியாக்ஷன் மாறும்ல, அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும். அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டீம் ஏ போய் சாப்பிட்றாங்க, டீம் பி கண்டுபிடிக்கணும். அதுல கிட்டத்தட்ட 4 பேர் சாப்பிட்டதுல ஒரே ஒருத்தர் தான் சரத்து சாப்பிட்டது மட்டும்தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, மற்ற எதுவுமே கண்டுபிடிக்கல. டீம் ஏ என்ன பண்ணிட்டாங்க, 3 பாயிண்ட் ஜெயிச்சிட்டாங்க, டீம் பி 1 பாயிண்ட். அதே டீம் பி போய் சாப்பிடுது, டீம் ஏ 3 கண்டுபிடிச்சிட்டு 1 தோத்துறாங்க. ஸோ அந்த டாஸ்கோட முடிவில் 6 பாயிண்ட் ஜெயிச்சிட்டாங்க, டீம் பி 2 பாயிண்ட். ஸோ 6க்கு 2 அந்த கேட்டகரியில் டீம் ஏ ஜெயிக்குது. அதில் ஜெயிச்ச டீமுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஸோ அந்த பனிப்புறா டாஸ்க் வரும்போது 500 பாயிண்ட் கிடைக்கும். அந்த டாஸ்க் ஜெயிச்சா அந்த 500 பாயிண்ட் ஒரு பக்கம். பனிப்புறால டைரக்டா ஒருத்தர் என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி அந்த டீம்ல ஒருத்தர் செலக்ட் பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் ஜிசேல் செலக்ட் ஆகி அந்த பனிப்புறா அடுத்த வார என்ட்ரியில செலக்ட் ஆயிருக்காங்க. ரெண்டாவது டாஸ்க் 2 என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, மிருகங்களோட பெயர். இந்த மிருகங்களோட பெயரை வந்து பிக் பாஸ் வந்து வேற மாதிரி ஒரு கேம் சம்பவத்தை பண்ணிட்டார் மக்களே. என்னன்னா, அந்த 2 டீமா பிரிச்சிருக்கு, 9 அனிமல்ஸ் நேம் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு, காண்டாமிருகம், நாய், எலி, பூனை, சிங்கம், நரி, இந்த கேட்டகரியில். ஸோ பச்சோந்தி, அந்த மாதிரி ஒவ்வொரு 18 அனிமல்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு என்னன்னா, ஒவ்வொரு அனிமலை நான் ஒரு அனிமலை செலக்ட் பண்ணிட்டு அந்த அனிமல் பின்னாடி நான் போய் நின்றுக்கணும். அதுக்கு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும், ஓகேவா? அதில் கரெக்டாக டீம் ஏ போய் 9 இடத்துல நிற்பாங்க. டீம் பி வந்து என்ன பண்ணா, யார் அந்த அனிமலாக இருப்பாங்க, காண்டாமிருகம் ஒரு வேளை ஷானவாஸா இருப்பாரோ, பாம்பு ஒரு வேளை ரேணுசுதியா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கெஸ் பண்ணி கணக்கு பண்ணும். ஸோ அந்த கெஸ் பண்ற பாயிண்ட் கணக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டீம் ஏ போய் நிக்குது, அதுல 2 பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கிறாங்க டீம் பி. அடுத்து டீம் பி போய் நிக்குது, அதுல 4 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறாங்க டீம் ஏ. ஸோ 2 டாஸ்க்லயுமே பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா டீம் ஏ, டீம் ஏ, டீம் ஏ. இதுக்கு நடுவுல அந்த பட்ட பெயர்கள் கொடுத்தாரு பிக் பாஸ். இது இந்த கேமுக்காக வைக்கல, ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சிருக்காங்க. இப்ப டீம் பில நான் இருக்கேன்னா, நான் இந்த காண்டாமிருகம் போது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற 9 பேர்ல ஒருத்தனை நினைச்சு வச்சிருப்பேன். இவன் தான் அந்த டைட்டிலுக்கு பொருந்தான ஆளு, கரெக்டா இவனுக்கு தான் பொருந்தும், இவன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இந்த வீட்டுல சஸ்டெயின் பண்றான்றத அந்த இடத்துல போட்டு உடைக்கலாம். போட்டு உடைச்ச உடனே, ஓ நீ என்ன பத்தி தான் நீ இப்படி நினைக்கிறியா, ஸோ சரி சரி அப்படின்ற மாதிரி நீ நினைக்கிறது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு போய் தெரிஞ்சிடும். ஓகே, பர்டிகுலர் பர்சனுக்கு போய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு பக்கம் ஆக்ஷன் பண்ணிட்ட, ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் வரணும்ல, அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் அடுத்தடுத்த நாளில் வந்து அது சண்டையா மோடும் அப்படின்றது தான் பிக் பாஸோட பிளானு. அது இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு நேம் வச்சு அதுக்கான காரணங்களும் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த காரணங்களை சொல்லும் போது ஸோ காண்டாகுமா ஆவாதா, காண்டாகும். அந்த காண்டின் வெளிப்பாடு இந்த வாரங்கள் ஒவ்வொரு டாஸ்க்லையும் தெரியும், நாளைக்கு எபிசோட்ல கூட தெரியறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே அப்படின்றத எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த டேக் எல்லாம் மாட்டிக்கிட்டே சுத்துற மாதிரி வச்சிருந்தா இன்னும் ஹைலைட்டா இருக்கும். அது வந்து பார்த்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேகை நீங்களே மாட்டிக்குங்க, கொஞ்ச நேரம் அந்த டேகோட சுத்துங்க அப்படின்ற மாதிரி விட்டுருந்துங்கன்னா, அந்த டேகை பார்க்கும்போது ஓ இவன் இதை பத்தி இவன் சொன்னான்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபயர் அப்படியே கொளுத்தி போடுறதுன்னு அது அழகா பிக் பாஸ் கொளுத்தி போட்டு இன்னும் நல்லா வேடிக்கை பார்த்திருக்கலாம் அப்படின்றது நான் பார்த்தேன். இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஷானவாஸ் சொல்றார் ஜிசில் கிட்ட, எல்லாரையும் எனக்கு சரத்தெல்லாம் ஓகே நான் அதுல சேர்ந்துட்டாங்க மக்களே. ஒரு பாயிண்ட்ல சரத்தும் ஷானவாஸும் கட்டி பிடிச்சி ஒன்னா சேர்ந்து அங்க டிபேட் நடந்தது, மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனா ஷானவாஸ் முழுசா அக்செப்ட் பண்ணி அந்த சாரியை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கும்போது. ஸோ அவரா பார்த்து புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதில் ஷானவாஸ் சொல்றாரு, சரத்தை எந்த நேரத்தில் எந்த காயினை வச்சு அடிச்சா என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும், டைம் வரும்போது எந்தெந்த ஆளை எப்பப்போ அடிச்சு தூக்கணுன்றதுக்கு எல்லாத்தையும் நான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பார்க்கலாம், ஷானவாஸ் கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இண்டிவிஜுவலா விளையாடி எடுத்துட்டு போறாரு. ஒரு பக்கம் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது அனுமால் ஒரு பக்கம் இண்டிவிஜுவலா இருக்காங்க, தப்போ சரியோ ஏதோ தோன்றதெல்லாம் பேசிட்டு அழுகுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இண்டிவிஜுவலா தெரியுறாங்கல்ல. அனிஷும் பாருங்க 2 வாரமா இதுவா இருந்தாரு, இந்த வாரம் கொஞ்சம் லோவா இருந்தாலுமே ஏதோ ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அனிஷ் கிட்டயுமே வருது, அதே மாதிரி ஷானவாஸ் கிட்டயும். பட் மற்ற எல்லாருமே அந்த குட்டையில விழுந்த மட்டைகள் மாதிரி ஒரே குரூப்பா டிராவல் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ போக போக அந்த இண்டிவிஜுவாலிட்டியும் இதுவும் வெளியே வருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.